தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இவங்க ஒருத்தர் போதும் திமுக கூட்டணியை சிதைக்கிறதுக்கும் திமுக கூட்டணியை தோல்வியடைகிறதுக்கும் இந்த அம்மா ஒருத்தர் போதும். இவங்களை மட்டும் 234 தொகுதியில உலா வர சொல்லுங்க. அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி படுத்துக்கிட்டே ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க என்டிஏ கூட்டணியில இருந்து பலர் என்ன பண்றாங்க, சதறடிக்கிறாங்க. உண்மையிலேயே இவங்க தெரிஞ்சு பேசுனாங்களா, தெரியாம பேசுனாங்களா, இல்ல ஒரே கூட்டணியில இருந்தாலும் நாட்டு நடப்புல நடக்கிற உண்மையை சொல்றேன் அப்படின்ற ஒரு கட்ஸ்ல பேசுனாங்களா அப்படின்னு நம்மளுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சோ திமுக கூட்டணியில அங்க வகிக்கிற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியலையே திருப்பி போட்டிருக்கு, தேர்தலையே திருப்பி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். திமுக கூட்டணிக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணியில் இருக்கிற ஒருத்தர் ஓப்பனா சொல்லியிருக்கிறாங்க, இந்த முதலமைச்சர் ஆட்சியில எந்த அளவுக்கு கள்ளச்சாராயம், மது, பெண்களுக்கான இழிவான செயல்கள் நடக்குது அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்கப்பா. இதுக்கப்புறம் என்னப்பா வேணும்? வெளியில இருந்து யாருன்னா வந்து ப்ரூஃப் கொடுக்கணுமா? வெளியில இருந்து யாருன்னா வந்து சொல்லணுமா? கூடவே இருக்கிற சவால நீயே சொல்லிட்டியே, இதுக்கப்புறம் நான் எதுக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொன்ன ஒரு கருத்து இன்னைக்கு பூதாகரமா வெடிச்சிருக்கு. அன்புமணி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், இன்னும் பல பேர் பாஜக இருக்கிற பல பேர் என்ன பண்றாங்க, இந்த கருத்தை பொதுவெளியில சொல்லிக்கிட்டு வராங்க. இவங்க திமுக கூட்டணியில போய் சேர்ந்தது திமுக கூட்டணியை ஜெயிக்க வைக்கிறதுக்கா இல்ல தோக்க வைக்கிறதுக்கா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை அப்படின்ற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு பிரச்சார கூட்டத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டுல ஒரே ஒரு குறை தாங்க, கள்ளச்சாராயம் வந்துருச்சு, மது வந்துருச்சு, போதைப் பொருட்கள் வந்துருச்சு, பெண்களுக்கு இழிவான செயல்கள் நடக்கு, பாலியல் வன்கொடுமை நடக்கு, இப்படின்ற ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கும் பொழுதே. சோ இது வந்து ரெண்டு சைடும் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இது நெகட்டிவாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது என்டிஏ கூட்டணி விஜய் போன்ற கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர் ஒருவர், அதுவும் முதலமைச்சர் வைத்துக்கொண்டே மேடையில இப்படி பகிரங்கமா என்ன பண்றாங்க, உண்மைகளை சொல்றாங்களே, ஓ இவ்வளவு குறைகள் நடக்குதே அப்படின்னு சொல்றாங்களே, இது போதாதா? இதுதானே மெயின். போதைப் பொருட்கள் கட் பண்ணணும், கள்ளச்சாராயம் பெருகிறத கட் பண்ணணும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடக்குது, பாலியல் வன்கொடுமை நடக்குது, இதுதானப்பா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம், இது ஒழிஞ்சாலே போதுமப்பா. ஆனா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்களே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, எதிர்கேள்விகள். சோ இவங்க வந்து திமுக கூட்டணிக்கு போயிட்டு அதிமுக கூட்டணிக்கு தான் வேலை செய்யறாங்க. இவங்க திமுக கூட்டணிக்கு வேலை செய்யல, திமுகவை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு தான் இவங்க இருக்கிறாங்களே கண்டி. ஏன் உள்ளுக்குள்ள நாங்க ஸ்லீப்பர் செல் அனுப்ப மாட்டோமா? எப்படி பாத்தீங்களா, பிரேமலதா உள்ள கொண்டு போய் வச்சோம், திமுகவை காலி பண்ணிக்கிட்டு வராங்க அப்படின்னு பலர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வராங்க. இதுல பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் எந்த கூட்டணியில இருந்தாலும் நடக்கிற உண்மையை நான் சொல்லுவேன், மக்கள் கிட்ட பொய் சொல்ல மாட்டேன். இதே திமுக கூட்டணியில இந்த தப்புகள்லாம் நடக்குது, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வைத்து நான் சொல்றேன், நான் உண்மையா இருக்கேன், நடக்குது. ஆனா இது எந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதையும் எல்லாரும் சிந்திக்கணும் அப்படின்றதையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கட்ஸா சொல்லியிருக்காங்க. சோ இந்த தைரியம் யாருக்கு வேணும்? இப்ப வடிவேல் காமெடியில சொல்லுவாங்கல்ல, இருக்கிற கட்சியிலே இருக்கிறன்ற மேலேயே அடுத்த கட்சிக்கு தாவர தைரியம் எனக்கு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி, இருக்கிற கூட்டணியிலேயே இருக்கிற கூட்டணி கட்சி தலைவரையே முதலமைச்சரை வைத்துக்கொண்டே தமிழ்நாட்டுல என்னென்ன கொடுமைகள் நடக்குது, இதுக்கெல்லாம் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன், நடுநிலையா நிப்பேன், கூட்டணியில இருந்தாலும் நான் நடுநிலையா நிப்பேன் அப்படின்ற ஒரு கட்ஸ் இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா திருமாவளவன் கிட்ட எடுத்துக்கலாம். ஏன்னா தமிழகத்துல போர் நடக்கும்போது காங்கிரஸ் கூட்டணியில இருந்த திருமாவளவன் அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்பு வைத்தார் அப்படின்றது நம்ம யாரை மறுக்க மாட்டோம். சோ ஏதோ ஒரு பிரச்சனை, சாதி ரீதியாவோ கொள்கை ரீதியாவோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்தா கூட்டணி கிட்ட எல்லாம் பார்க்க மாட்டாரு. அந்த கருத்தை அவர் உறக்க சொல்லுவாரு. இது கூட்டணிக்கு பாதிப்பா, இது கூட்டணிக்கு தர்மமா, அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது மக்களுடைய பிரச்சனை, மக்களுக்கு இது பாதிப்பா சாதகமா அதை தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல அவர் கட்ஸா பல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. இதே நீங்க எடுத்துக்கங்களேன், எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கங்க, அன்புமணி எடுத்துக்கங்க, டிடிவி தினகரன் எடுத்துக்கங்க, பாஜக எடுத்துக்கங்க. தொகுதி மறுவரையில எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு உட்பட தென் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டது, யாராவது ஒருத்தர் குரல் கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. இவ்வளவு ஏங்க இந்தி திணிப்பு விவகாரம் வந்தது, அப்ப யாருன்னா குரல் கொடுத்தாங்களா? கொடுக்கவே இல்லை. ஜிஎஸ்டில நம்மளுக்கு எவ்வளவு அந்த அளவுக்கு ஓர வஞ்சனை பண்ணாங்க, அப்ப யாராவது குரல் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. நம்முடைய கல்வி மாணவர்களுக்கு இந்தியை ஏத்துக்கிட்டாதான் உங்களுக்கு நிதி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் வந்து என்ன பண்ணாரு, நாடாளுமன்றத்துல சொன்னாரு, அப்ப யாராவது குரல் கொடுத்தாங்களா? கிடையவே கிடையாது. சோ எந்த கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்றதுதான் முக்கியம். என்டிஏ கூட்டணியில அடிமையா இருக்கிறத விட
திமுக கூட்டணி சுயமரியாதையா இருக்கிறல்ல, அதுதான் மக்களுக்கு என்ன பிரச்சனை, அது நான் திமுக கூட்டணியில இருந்தாலும் முதலமைச்சர் மேடையில இருந்தாலும் நான் தைரியமா சொல்றேன்ல, அந்த தைரியத்தை அதை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா பல பேர் என்ன பண்றாங்க பேசிட்டு வராங்க. இதை பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியை பாதிச்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது, பாதிக்கவே இல்லை. இதனால இது திமுக கூட்டணியை பாதிச்சுதா, வெற்றியை பாதிச்சுதா அப்படின்னா கிடையவே கிடையாது. முதல்ல இவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை குறை சொல்றாங்கல்ல, முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வைத்துக்கொண்டே இப்படி உண்மையை பேசுறாங்க. நீங்க எத்தனை கூட்டணியில இருக்கும் பொழுது பாஜக செய்யற அநீதிகளை எதிர்த்து, பாஜக செய்யற தவறுகளை எதிர்த்து எத்தனை பேர் குரல் கொடுத்தீங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு பல பேர் என்ன பண்றாங்க, கேள்விகள் கேட்கறாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அடிமையாயிட்டாரு, அன்புமணி அடிமையாயிட்டாரு, டிடிவி தினகரன் அடிமையாயிட்டாரு, யாரை எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க. கூட்டணியில இருக்கிறோம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பாஜக செய்யற அநீதிகளை எல்லாமே கொண்டு வந்தீங்க. இதே எடப்பாடி பழனிசாமி 2024 நாடாளுமன்ற தேர்தல இருந்து விலகி வந்தார்ல, அப்ப என்னென்ன பேசினாரு, கூட்டணியில இருந்தோம் எங்களை கட்டாயப்படுத்தினாங்க, ஓப்பனா உண்மையை சொன்னாரா இல்லையா, இவர் எதிர்த்து குரல் கொடுத்தாரா, கிடையவே கிடையாது. இவ்வளவு ஏங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டாருங்க, இங்க வக்பு வாரி திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிர்த்து வாக்களிக்கல, அப்பவும் ஆதரவா தான் வாக்களிச்சாரு. கூட்டணிக்குள்ள இருந்தாலும் ஆதரிக்கிறாங்க, இல்லனாலும் ஆதரிக்கிறாங்க அப்படின்ற குட்டை வெளியே தானே வந்துச்சு. சோ இதுதான் பாஜக கூட இருக்கிற கட்சிகளுடைய அடிமைதனத்தினுடைய பேச்சாவும் இருக்குது, அவங்களுடைய தோற்றமா இருக்குது. ஆனா திமுக கூட்டணியில அப்படி கிடையாது, எல்லாருக்கும் சுயமரியாதை இருக்கு. நீங்க கூட்டணிக்குள்ள இருங்க, தலைவரை வைத்துக்கொண்டே என்ன குற்றங்கள், மக்களுக்கு விரோதமான குற்றங்கள்ங்க இது. சோ அதனால தெளிவா சொல்றாங்க இதெல்லாம் இருக்குது. ஆனா இந்த குற்றங்களுக்கு நடவடிக்கை எந்த அளவுக்கு துரிதமா எடுத்தாங்க, கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்ற சொல்ல. பொள்ளாச்சி விவகாரம் எவ்வளவு எஃப்ஐஆர் போடவே இல்லை, அழுத்தங்கள் கனிமொழி முதற்கொண்டு எல்லாருமே அழுத்தம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் எஃப்ஐஆர். இவ்வளவு சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் இவங்களுடைய வழக்கு, அவங்க ஹார்ட் அட்டாக் இறந்துட்டாங்க அப்படின்லாம் சொன்னவர். தூத்துக்குடி விவகாரத்துல டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கினார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் நம்மளுக்கு இருந்திருக்கிறார். ஆனா இங்க அப்படி கிடையாது. அஜித் விவகாரமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் துரிதமான நடவடிக்கை எடுத்தாங்க. இவ்வளவு எங்க சட்டமன்றத்துல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கிற பாலியல் வன்கொடுமைக்கு கடுமையான தண்டனையை சட்டமன்றத்துல ஏற்றது இந்த திமுக அரசு. சோ எல்லாத்துலயும் துரிதமா என்ன பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்காங்க. எதுலயுமே காலதாமதமே கிடையாது. இப்ப கூட சாத்தான்குளம் விவகாரத்துல இந்த அரசுக்கு வந்த பிறகுதான் தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க, நியாயமா போராடி. இதே நீங்க எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தாருன்னா மூடி மறைச்சிருப்பாங்க, எப்பயோ க்ளோஸ் பண்ணிருப்பாங்க, அப்படி நீதி கிடைச்சிருக்காது அப்படின்னு பல பேர் என்ன பண்ணாங்க, கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சோ திமுக அரசு வந்த பிறகு எந்த அளவுக்கு குற்றங்கள் இங்க குறைக்கப்பட்டிருக்கு, ஒருவேளை குற்றங்கள் நடந்தாலும் எந்த அளவுக்கு துரிதமா நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற சுட்டி காட்டுற நோக்கத்துல தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்க. இதை மடைமாற்றுகிற விதமா எதிர்கட்சிகள் இப்படி எடுத்து போறது அவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இந்த அளவுக்கு கொச்சையெல்லாம் அரசியல் செய்வாங்களா அப்படின்றதான் காட்டுது. சோ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் யாரு கூட இருந்தாலும் மக்களுக்கு ஒரு அநீதி அப்படின்னா நான் குரல் கொடுக்காம இருக்க மாட்டேன், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் அப்படின்றதுதான் இவங்களுடைய பேச்சில தெள்ள தெளிவா தெரியுது. இதை பத்தியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.